தேங்க்யூ. அடுத்ததாக இந்த தருணத்தில் நம்ம எல்லாரும் ஆவலோடு காத்துட்டு இருக்கக்கூடிய நடிகர் வாகை சூடவால இருந்தும் சரி, பசங்க கலவாணின்னு சொல்லி நமக்கு எல்லாம் ஹார்ட் க்ளோஸ் ஃபிலிம்ஸ் அண்ட் ஆல்சோ விலங்கு வெப் சீரிஸ் வந்தப்போ நிச்சயமாக ஓடிடி உலகம் எல்லாருமே நம்ம கொண்டாடினோம். அப்படி ஒவ்வொரு படமும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆக்டர் விமல் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறோம். தேசிங்கராஜா 2 திரைப்படம் ரொம்ப ரொம்ப ஜூலை 11ஆம் தேதி நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம்னா அதுக்கு முக்கியமான காரணம் நடிகர் விமல் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறோம். ஒரு பெரிய கைதட்டலோட ஆக்டர் விமல் அவர்கள் ஆன் டு தி ஸ்டேஜ். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் பத்திரிகை, ஊடக, தொலைக்காட்சி, யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கும் பெப்சி தலைவர் ஆர்.கே. செல்வமணி அண்ணன் அவர்களுக்கும், தமிழக திரைப்பட இயக்குனர் சங்க தலைவர் ஆர்.வி. உதயகுமார் அண்ணன் அவர்களுக்கும், அண்ணன் பேரரசு அண்ணன் அவர்களுக்கும் இடையே வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். ஓகேயா? மற்றும் இந்த திரைப்படத்தின் விழா நாயகன் அண்ணன் வித்யாசாகர் அவர்களுக்கும், அண்ணனும் நானும் இது 2வது படம்னு சொன்னாங்க. ஜன்னல் ஓரம்னு ஒரு படம், அடுத்து 2வது படம் தேசிங்கராஜா 2. ஆனால் இன்னொரு காப்படம் ஒன்று இருக்குண்ணே, அது கில்லி கொக்கரக்கோ தும் ஷக் தும் தும், அந்த தும் ஷாக் பண்ணது நான். அதனால் நம்ம 2.25 படம் வேலை செஞ்சுருக்கிறோம். ரொம்ப நன்றிண்ணே. பிறகு அந்த படத்துடைய இயக்குனர் அண்ணன் எழில் அண்ணன் அவர்கள், அவரோடவும் இது 2வது படம். கிட்டத்தட்ட ஒரு 13-14 வருஷத்துக்கு அப்புறம் இது தேசிங்கராஜா 2 இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த படத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா விலங்குன்னு ஒரு படம் வெப் சீரியஸ் பண்ணேன். அது ஒரு சீரியஸான படம். அதுக்கப்புறம் போகும் இடம் வெகு தூரம் இல்லை அப்படின்னு ஒரு படம் பண்ணால், அதுவும் கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக நடிக்க வேண்டிய படம். அப்புறம் சாருன்னு பண்ணோம், இன்னொரு படம் பண்ணோம், அது என்ன ரிலீஸ் ஆகல. எல்லாமே சீரியஸ் மூட்லேயே பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் எழில் நான் இந்த தேசிங்கராஜா 2ன்ற படத்தை கூப்பிட்டாங்க. அப்படியே அந்த சீரியஸ் மூடாக பண்ணிட்டு இருந்த படம் இந்த படத்துக்கு செட்டுக்கு வந்தோன்னே அவ்வளோ ரிலாக்ஸாக, அவ்வளோ ஜாலியாக, ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணோம். ஏன்னா அவரோட டைரக்ஷனில் நடிக்கணும்னா நடிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்துக்கிட்டே இருக்கும். அவன் இந்த காலத்தில் ஒரு காமெடியை வச்சு வேலை வாங்குறதே ரொம்ப கஷ்டம். ஆனால் அவர் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 காமெடியன்ஸ் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லாத்தையும் அரவணைச்சு எல்லாத்துக்கும் எல்லாருமே ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பார் அவர். நீ மட்டும்தான் ஸ்கோர் பண்ணணும், நீ பண்ணக்கூடாது, நீ புதுசு, நீ பழசு